ஓகே. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட தேவன் ஒரு பெரிதான திரும்பினாலே உங்கள் மத்தியிலே சகோதர வாயிலாக ஒரு காலத்துக்கேற்ற சத்தியம் தேவன் காலையிலே நம்ம பார்க்க முடியாது தெரிவு செய்திருக்கிறார். இப்பொழுதும் கூட சகோதரர்கள் ஒருமித்து வேத ஆராய்ச்சிக்குரிய காரியங்களை ஒரு தெளிவடையும் வகையிலே கூட நம்ம மத்தியிலே விளக்கி கூறும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். தேவன் இந்த ஒரு கூடிகையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த ஒரு கூடிகை நம்ம ஒரு ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். நம்ம மத்தியில் கூடிய பால்பாண்டி அவர்கள் ஒரு ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவங்களும் சேரக்கூடாத ஊரில் வாசம் செய்கிறவர், மனுஷரிலே எவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாயிருக்கிறோம். யாவை என்னும் திருநாமுள்ள முசான மீதியது கடந்து போன காலங்களோடு எங்களை திரும்பிய கண்மணி போல பாதுகாப்பு இந்த மட்டும் நடத்தி வருகிறவரை உமக்கு புத்திக்கான முக்கிய யாவையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவரிடம் நாங்கள் ஆயத்தமாக என்ற காரியத்தை எங்கள் அறிவு அதை எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் ஆசீர்வதித்து தந்து எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அந்த தகுதிகளை வழிநடத்த வேண்டுமாய் கூட இந்த வேலையும் நாங்கள் கேட்கிறதான எங்களுடைய சகோதர சகோதரருக்கும் விடைபிடிக்கிறதான எங்களுக்கும் உங்களுடைய பசுக்காக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய ரட்சகருக்கு குறிப்பிடும் மனப்படுத்தின் ராஜாவாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் இந்த மன்றாட்டுகளாக ஏற்படும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதரர்களே, இந்த கூடுகை பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கணும், நீங்கள் உங்களுடைய இதை பார்த்துருக்க சகோதர சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிடலாம். நீங்கள் எழுத்துக்களாகவோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியோ உங்கள் கேள்விகளை நீங்கள் பதிவிடலாம். சகோதரர்கள் ஒவ்வொரு கேள்விக்காக அவங்க பதில் கொடுப்பாங்க. பதில் கொடுக்கும்படியாக இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்களுக்கு அறிவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பரிச்சயமான சகோதரர் தான். தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சகோதரர்கள். பொதுவாக இந்த டிஸ்கஷன் பேனல் டிஸ்கஷன் நம்ம எப்படி கட்டணம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிப்பட்ட போஷிப்பை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப முக்கியமாக ஒரு வேத வசனம் நம்ம நினைவில் வருது. எல்லா சகோதரர்களுக்கும் அது பரிச்சயமான வசனமாக இருக்கு கூட நினைக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பார்க்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த வசனத்துல நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு ராக்காலம் இருக்கு. அந்த ராக்காலத்தை குறித்து இன்னைக்கு அநேக சகோதரர்களுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அந்த ராக்காலத்தில் we are enter into நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, இதுதான் மகா உத்தரமா, சபை நிறைவேறிச்சா அப்படிங்கிற ஒரு அநேக சந்தேகங்கள் சகோதர சமூகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் நீங்க ஒவ்வொருவரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அதை குறித்து ஒரு தெளிவான காரியங்களை சகோதரர் நமக்கு பதில் கொடுப்பாங்க. முதல்ல நம்முடைய ஜேம்ஸ் பிரதர் இது குறித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது என்ன விதமான எச்சரிக்கை அப்படிங்கிறத குறித்து நம்ம சகோதரர் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுக்கிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த உலகத்தை பார்க்காத ஒரு சூழ்நிலை, அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்மளால இந்த சூழ்நிலை இருக்க முடியுங்கிறது நல்லா தெரியுது. நிறைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இது நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் போன்ல கூட கேட்கறாங்க, எப்படி இதோட உலகம் முடிச்சுதா, அவ்வளவுதானா, சர்ச்சு கம்ப்ளீட் ஆயிருமா, சர்ச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சா, நம்மளாம் திரள் கொண்டோமா அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலத்தையும் இதுதான் ஒரு சரியான காலம் வந்து கணிக்க முடியாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் காலத்தை கணிக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாடு தான். ஸோ மேஜரா இஸ்ரேலை பற்றின எந்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. பாதிப்புகளும் சரி, அதே சமயத்தில் இஸ்ரேலை தாக்கக்கூடிய விஷயம் சரி பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லை. நம்மளை ஆஸ் பர் பைபிள் நம்ம கிளியரா பார்க்குறப்ப இந்த உலகத்தின் முடிவு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான், நாட் கொரோனா. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். உலகத்துடைய முடிவு, சபையுடைய செலக்ஷன், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் யுத்தம் பண்ண வரணும்.
அதை பேஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிற யூதர்கள் பூரா மறுபடியும் புறப்பட்டு இஸ்ரேலுக்கு வரும். இதுதான் சிம்டமே தவிர சர்ச் கிளாஸ் கம்பெடிஷனுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் வந்து நோய்கள் எல்லாமே வந்து ஒரு சிம்டம் கிடையாது. பட் நோய்கள் வரும் சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு, இயேசு சொல்லியிருக்காரு. பட் என்ன பர்பஸ்க்காக இயேசு சொல்லியிருக்காருன்னா உலகத்தை ஏதோ நான் முடிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லுங்க. சில விஷயங்கள் இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிற டைட்டில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளங்கள் தவிர இதெல்லாமே வந்து உலகத்தின் முடிவுன்னு சொல்லி தயவுசெய்து சத்தியம் இருக்கிற பிள்ளைகளாக வச்சுக்கோங்க. ஆறாம் பாதைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஆமா 6ஆம் பாதைக்குள்ள தான் இப்ப நம்ம இருக்கோங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த 7வது பாதைக்குள்ள நம்ம இன்னும் போகல அப்படிங்கிறது சரியான பதில். உலகத்துடைய முடிவு அப்படிங்கிறது நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம தெளிவா படிச்சுக்கிறோம். சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தான் அங்க ஒரு மைய கருவா இருக்கும். ஆனா இந்த கொரோனா பாதிப்பு பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள் பேர்லயும் இஸ்ரேல் இல்ல, அதிகமான பேர்கள் வந்து சாகர லிஸ்ட்லயும் இஸ்ரேல் பேர் இல்ல. சோ இஸ்ரேலை பேஸ் பண்ணி இந்த விஷயம் நடக்கல அப்படின்னாலே நம்ம தெளிவா என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது வந்து சர்ச் கிளாஸ் கம்ப்ளீஷனை குறிக்கக்கூடிய ஒரு சம்பவமா கட்டாயம் இருக்காது அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மாறாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கடைசி காலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப சந்தேகமே கிடையாது. அந்த பாதிப்பு இப்ப வந்து புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பாதிப்பு எப்படி எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து நம்ம அலுவலகத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாயந்தரம் பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து கஷ்டப்பட்டு வீச சொல்றேன்னா முடியாத சூழ்நிலை. அநேகருக்கு டெய்லி ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அப்படிதான் நம்ம மீட்டிங் வந்துட்டோம். வெளியூர்களுக்கு போறப்ப கூட சில சமயத்துல விட மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஒரு தடை வருது. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாக்குறப்ப நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க, நமக்கு நல்லா தெரியும். அதுலயும் கடைசி 2-3 வருஷங்கள பாத்தீங்கன்னா அதிகமான தொந்தரவுகள், அதிகமான பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தாரால் இருந்தது நம்ம கண்டுபிடிக்கும். சோ இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்தா உலகத்தாரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப தேவன் வந்து இதை நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்காங்க எடுக்க முடியும். தவிர எதுக்குன்னு கேட்டா நல்லா படிக்கிறதுக்கு, நல்லா சத்தியத்தை மற்றவங்க சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாமே தவிர எந்த காரணத்துக்கும் உலகத்தின் முடிவில் தயவு செஞ்சு யாரும் இதை எடுத்துக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. மற்ற சகோதரர் பேசுறதுக்கு அப்புறமா அப்புறம் வேணும் மாதிரி நான் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். நிதின் பிரதர் உங்களுடைய கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் எடுத்து வச்ச வசனம் பார்க்கும்போது யோவான் 9:4 சொல்லுது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினேன். அதாவது ஒரு டைம் இருக்கு, நான் பிதாவாகிய தேவன் எனக்கு வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை நான் பண்றேன். பட் ஒருவனுமே கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இப்ப நம்ம மனசுல என்ன விஷயம்னா, அந்த ராக்காலம் இதுவா, நம்ம அந்த மகா அப்படிங்கறத நம்முடைய எல்லாருடைய மனசுலயும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இப்படி ஒரு சதவீதம் சொன்ன மாதிரி வீட்டுல இருந்ததே இல்லை, நம்ம கையை காலை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. சோ ஒருவேளை இது அப்படியே நீடிச்சு இந்த உலகம் ஒரு அழிவுக்குள்ள போயிருமா அப்படிங்கிற அநேக கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே கட்டாயம் எழுப்பி இருக்கும். சோ நேரடியா வசனத்துக்கு உண்டான விளக்கத்துக்குள்ள போனோம்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பர்டிகுலரா இயேசு கிறிஸ்து யாரை பத்தி தான் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அவரையும் அவருடைய சபையின் பிள்ளைகளை தான் பேசுறாரு. இங்க வந்து மற்ற உலக ஜனங்களையோ யாருமே கிரியை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார்ந்துப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இங்க சொல்லல. தலை மற்றும் சரீரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கு. சோ இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் அசல்பர் கொடுத்துற விளக்கங்களை ஜஸ்ட் வாசிக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபைகள்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாலும் இன்னும் சொல்ல போனா சிவில் அண்ட் ரிலீஜியஸ் கவர்மெண்ட்னால வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அந்த டைம்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கிரியை செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போவாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லும்போது யோவான் ஸ்நானகனுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஏரோதியாலும் அங்க பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம், ஒரு நிழலும் பொருளும் பார்த்துருக்கோம். சோ எப்படி யோவான் ஸ்நானகனை அவங்க பர்டிகுலரா டார்கெட் பண்ணாங்களோ, ஒரு மதமும் அரசியலும் சேர்ந்து கிரியை செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போனாங்களோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். போப்பு திரும்ப பவர்ல வருவாரு, அந்த 1 மணி நேரம் அதிகாரத்துக்கு வருவாரு. அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த டைம்ல கடைசி கால பாதங்களுக்கு அநேக சோதனைகள் நேரிடும். அந்த சோதனையெல்லாம் வரும்போதுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம எண்டில் இருக்கோம். இப்ப கிரியை செய்ய முடியாத சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கோர்ஸ் முடிக்கணும். எப்படின்னு ஒரு உதாரணத்தை பார்த்து அடுத்த சகோதரத்தை கொடுத்துறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கெத்செமனேல இருந்த ஒரு நாட்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கார். பட் கெத்செமனேல அவர் கிரியை செய்யும் போது சில விஷயங்கள் அவரா வந்து என்ன பண்றாருன்னா வாலண்டியரா விடுறாரு, மத்தவங்க கண்ட்ரோல்ல. சோ அந்த நாட்கள இப்போ நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம்
பாபிலோனும் அவருடைய குமாரத்தையும் திரும்ப இணையுவாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற அந்த டைம்ல இன்னைக்கு இருக்கிற சிவில் கவர்மெண்டோட சேர்ந்து சில கொள்கைகள் கோட்பாடுகள் போடும்போது அதுல உண்மையான தேவனுடைகள் துன்புறுத்தப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிபுலேஷன் டைம் தான் இங்க சொல்லப்பட்ட ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராத்தாளமா இருக்கும் அப்படிங்கிறத சில நம்ம படிச்ச காரியத்துடைய ஒரு தொகுப்புன்னு பாக்குறோம். சோ தேங்க்யூ பிரதர். நீங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்லுங்க. ஒருவேளை ஜனங்கள் வந்து இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்டிவ் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது நீங்க அன்பான சொல்லுங்களே, அந்த சோதப்பா கார்த்திகேயன் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண சொல்றாரு. பட் அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அன்பு சார் ஜேம்ஸ் பாஸ்கரும் நிதின் பார் சொல்ற அந்த பாயிண்ட் வந்து லிங்க் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றேன். அதாவது கிரேட் ட்ரிபுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு பேசிக்கா எல்லாத்துக்குள்ள ஒரு மைண்ட் வரும். ஸோ ஜேம்ஸ்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இஸ்ரேல் பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் பத்தி செப்பனியால என்ன சொல்லிட்டு சொல்லி வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நானே வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகள் மேலும் என் கையை நீட்டி வாகாலில் மீதியா இருக்கிறதையும் ஆசாரியர் கோடை கெம்ப்ரீம் என்பவரின் பேரையும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் வாசிக்கிறோம். ஸோ தேவன் பார்த்தீங்கன்னா செப்பனியா முழுவதுமே மகா உபத்திரவத்தின் காலப்பகுதியில என்ன நடக்க போகும் என்பதுதான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மகா உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரச்சனை தொடங்குகின்ற பொழுது முதல்ல எங்க அடி விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்ப்ரீம் ஒரு வார்த்தை சொல்றாரு. கெம்ப்ரீம் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ரிலீஜன்ல என்ன பண்ணணும்னா ரிலீஜன்ல ஒரு முதல் அடி கொடுக்கும். ஸோ இதான் வந்து பேசிக். நம்ம இது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரிலீஜன்ல அடி கொடுக்கும், அதுக்கப்புறம் ராஜாக்கள் அடி கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்வான்கள் அடி கொடுக்கும், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உலக ஜனங்கள், அதாவது பெரிய பெரிய நாடுகள், லக்ஸுரி சர்டிஃபிகேட்லாம் அடி கொடுக்கும். இதுதான் வந்து தேவன் வந்து ஒரு சீக்வன்ஸா நம்ம வச்சிருக்கோம். இப்ப நம்ம படிக்கின்ற இப்ப நம்ம இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கும் பொழுது கொரோனா வந்துருச்சு, நம்ம கூட முடியல, உலகத்துல பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் வந்து வேதனைகளுக்கு ஆரம்பம். இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு பாருங்க. அடிக்கடி நம்ம படிக்கிற வசனம் பாருங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் படிக்கும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் படிக்கும். 18ஆம் வசனம் வாசிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய நாளை விரும்புவவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகமா இருக்கும். இதே நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் போய் ஃபேஸ்புக்லயோ நெட்லயோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஜபிக்கிறாங்க. இந்த கொரோனாக்காக என்ன பண்றாங்க? ஜபிக்கிறாங்க. இத்தனை பேர் செத்து போயிடுறாங்க, இத்தனை பேர் செத்து போயிடுறாங்க அப்படின்னு இல்ல. ஆனா கர்த்தருடைய நாளை விரும்புறதுக்கு என்ன இருக்குன்னா ஐயோ தான் இருக்கு. அப்ப இதே வந்து வேதனைகளுக்கு இது ஒரு ஆரம்பம். அப்ப சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் இதை முடிச்சோம்னா நமக்கு நல்லா தெரியும். சிங்கம் ஒரு ராஜாக்கள்னாலையும் எதுவும் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டெமோக்ரஸினாலும் எதுவும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது அப்படின்னா, கர்த்தருடைய நாள்ல அந்த மகா உபத்திரவ காலத்துல இப்படி ஒரு ப்ராப்ளம் வருகின்ற பொழுது நீங்க ராஜாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு டெமோக்ரஸியா இருந்தாலும் சரி, உங்களால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு கிரியும் செய்ய முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து படிக்கிற வசனம் பண்ணி, கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வெளிச்சமாயிராமல் எப்படி இருளா இருக்கும். இப்ப இருள் அப்படின்னா ஒரு டார்க் நைட் எடுக்க வேண்டாம். மனுஷனால என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாது. இது வந்து இதுதான். அப்போ இந்த கொள்ளை நோய் இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மகா உபத்திரத்து காலம் பகுதியில ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்காங்க. மகா உபத்திர காலம் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு, நம்ம எடுக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மத ரீதியான ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? தேவன் ஃபர்ஸ்ட் அங்கே தான் என்ன பண்ணுவாங்க? கை வைப்பாங்க. ஆனா நிறைய வருஷம் நம்ம பார்த்துக்கோம். ஆனா போரேஸ் வந்தோடனே முதல்ல எங்க அடிக்கிறாரு பாத்தீங்கன்னா பாபிலோனை தான் அடிக்கிறாரு. ஸோ 6ஆம் இந்த ஊதுபடும் என்ன அந்த ஊற்றப்படும் போது கூட என்ன நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த பாபிலோன் இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணா அந்த தண்ணீர் வற்றி போன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா பேஸுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மத ரீதியில தான் என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பண்ணு சொல்லி நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ. ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க இந்த உபத்திரவங்களை குறித்து, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை குறித்து. கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம
நம்ம அனுபவங்கள்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எப்பவுமே என்ன பார்க்கணும்னா ஒரு கலக்கங்கிறது வந்து சிறு துளி கூட வரக்கூடாது. நம்ம ஓடக்கூடிய அந்த பிரயாசம் வீணாயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட உங்களுக்குள்ள வந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோவான்ல படிச்ச அந்த வசனம் என்ன சொல்லி பார்க்கும்போது பகற்காலம் இருக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அடுத்து வந்து பார்க்கும்போது ராக்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப ராக்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம செயல்படுறோமா, ஏன்னா இந்த உபத்திரம் வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நமக்கு தெரியும் உபத்திரம்ங்கிறது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, ஒரே நாள்ல வரக்கூடிய உபத்திரவத்தை நம்ம படிக்கல, அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது 10ல் 1 அப்படியே ஆரம்பிச்சுதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு இருள் காலம் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உலகத்துக்கு ஒரு இருள் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார் 2ஆம் வருகையில, அப்ப இருந்தே இந்த உலகத்துக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தோம்னா ஒரு இருள் காலம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு வெளிச்சமான காலம். ஒரு வசனம் படிக்கலாம், ஏசியாவுக்கு ஒரு வசனம் இருக்கு. ஏசியா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பாத்தீங்கன்னா இருள் ஜனங்களையும், அதாவது பூமியையும் ஜனங்களையும் மூடும். ஆனா பிள்ளைகள் மேல எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கண்டிப்பா இப்ப அவருடைய வெளிச்சத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இருக்கோம். உலகம் எப்போ ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லி பாக்குறோம்னா நம்முடைய ஆண்டவர் வந்ததுல இருந்து இருளுக்குள்ளதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதுலதான் நம்ம பாக்குறோம் இந்த மகா உபத்திரவத்தினுடைய ஆரம்பம் எப்ப இருந்து ஆரம்பிச்சது முதல் நமக்கு தெரியும். ஆனா இப்ப நம்ம எதுக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்குள்ள இருக்கோம். இதே விஷயத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல பேசும்போது அவர் என்ன சொன்னான்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்துக்கு நீங்க என்னவா இருக்கீங்கன்னா வெளிச்சமா இருக்கீங்க. ஏன்னா இந்த உலகம் முற்றிலுமா எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கணும்னா இருளுக்குள்ள இருக்கு. சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள்ள நடக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் எப்படி இருப்பாங்கன்னா வெளிச்சமாக இருப்பாங்க. சோ அவங்களுடைய கிரிகை ஒரு நாளும் என்ன பண்ணாதுன்னா முடிந்து போகாது. அப்படி முடிந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவனுடைய திட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன வரும்னு சொல்லி பார்க்கணும்னா தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய கேப் வந்துடும். அதனால வந்து பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலையில என்னைக்குமே என்ன வராதுன்னு பாக்கணும், எந்த ஒரு கேப்பும் வராது, அதுல எந்த ஒரு இருளுமே வராது. சோ இந்த ஒரு இருள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்துக்கு நமக்கு என்ன சொல்லி பார்க்கணும்னா வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. இப்போ அருமையா இந்த காரியம் குறித்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் சுச்சுவேஷன், தேவனுடைய பிள்ளைகள் வந்து விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம எப்படி இருக்கணும்னா தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. கூட பாடத்தை சொன்னது மாதிரி இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம மகா உத்தரவத்துக்கு ஒரு மாதிரியா நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை கூட நம்ம இதை நம்ம வச்சுட்டு நம்மளுடைய கேரக்டரை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது காரியத்தை நம்ம வந்து தேவனுடைய பார்க்கணும். சகோதரர்கள் வந்து அதிகமாக பதில் கொடுத்தாங்க. நம்ம அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த நினைவுகள் நாள்ல தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் 7ஆம் தேதி கர்த்தருடைய பந்தியில நம்ம எல்லாரும் புதுசிருஷ்டிகள் எல்லோரும் அந்த பந்தியை அனுசரிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, ஆயப்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கும் போது நம்ம எப்படி எந்த மாதிரியான பந்திகளை அனுபவிக்கலாம் அப்படிங்கும்போது அநேக சகோதரர்கள் கேள்வியோட முன் வச்சிருந்தாங்க. ஒருவேளை நம்ம 2ஆம் மாதம் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல 2ஆம் மாதம் வந்து ஒரு பஸ்கா அனுசரிச்சாங்க, அந்த மாதிரி நம்ம பந்தி அனுசரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அநேக சகோதரர்கள் இந்த கேள்வி வச்சாங்க. அந்த கேள்விக்கு பதிலாக நம்ம வந்து 2வது சுற்றா நம்ம வந்து சகோதரர் நம்ம கேள்வி கேட்கலாம். இதை குறித்து நீங்க தெளிவா பதில் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வேதமானவர்களுடைய வழக்கத்தின்படி பார்க்குறப்ப ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் அனுசரிச்சு வந்துருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ்கா, அதாவது நினைவு கூறுது. நம்ம பொறுத்த வரைக்கும் பஸ்கான்னு நான் பேர் சொல்றது எல்லாமே நினைவு கூறுது தான். நம்ம வந்து அனுசரிக்கிறப்ப யாராவது ரொம்ப தூர தேசத்துக்கு போயிட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கலந்து கொள்ள முடியலன்னா அவங்க வந்து அதே தேதி என்னைக்கு நம்ம நினைவு அனுசரிச்சோமோ அதே தேதி அடுத்த மாசத்துல வந்து அனுசரிக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். ஏப்ரல் இருந்தா அடுத்து மே 7 பண்ண மாதிரி வச்சிருந்தோம். அதே டைம்ல சாயந்தரம் 6 மணிக்கு பண்றதா வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு நிலவை வச்சுட்டு நம்முடைய மூத்தவர்கள் வந்து அனுசரிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ண எல்லா வருஷம் நடக்கல, ஒரு சில வருஷங்கள் வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அது வந்து பைபிள் வழக்கத்தின்படியே விளக்கத்தின்படியே வந்து கரெக்ட் இல்லை. அடுத்த மாசம் பண்றது ஒரு சரியான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம இந்த உலகத்துல பிறந்ததே இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நம்மளை வந்து உருவாக்கி இருக்காங்கிறது உண்மையான விஷயம்.
அப்படி உருவாக்குனவங்க வந்து நம்மளை வந்து ஒரு மெமோரியல் அனுசரிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். கட்டாயம் அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க கொடுக்க போறது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அது விஷயம் வந்து வேற, அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டில் செஞ்சாங்களே, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து செகண்ட் மந்த் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவங்க வந்து அதே இடத்துல 2வது மாசம் பண்ணியிருக்காங்க. அந்த பாஸ் ஓவர் யார் யார் பண்ணலாம் அப்படின்னா, முதல் பாஸ் ஓவர் நினைக்கிறப்ப தீட்டுப்பட்டவங்க, பிணத்தஞ்சையில போனவங்க, அது தீட்டுப்பட்டவங்க ஜெனரலா வச்சுக்கோம், அவங்களாம் வந்து செகண்ட் மந்த்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போ பொருளுக்கு எடுத்துக்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பா பொருளுக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நாம் அனுசரிக்கிறது வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு சொல்லி நினைவு கூறுது. நம்ம அனுசரிக்கிறது ஃபர்ஸ்டா கிடையாது. அது போல நம்ம கொஞ்சம் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இருக்கு. என்னை நினைவு கூறுங்கள் படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அது வந்து முதல் அவருடைய இறந்த அந்த டைம்ல தான் தவிர மற்ற ஆக்சுவலா அவங்க இறந்த டைம்ல கூட நம்ம பண்றதில்லை. உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் சத்தியத்தின்படி பார்த்துருப்போம். நம்ம நினைவு கூறுதல் அனுசரிக்கிறது அதுக்கு ஆரம்ப சாயங்காலத்துல நம்ம நினைவு கூறுதல் அனுசரிக்கும். அந்த டைம்ல தான் நம்ம பண்ணுமே தவிர காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அதாவது காட்டி கொடுக்கப்படுறது ராத்திரியில, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முந்தின சாயங்காலத்துல இயேசு கிறிஸ்து வந்து நினைவு கூறுதல் அனுசரிக்கிறார். அந்த டைம்ல தான் நாமளும் நினைவு கூறுதல் அனுசரிக்கிறோம். ஸோ நம்ம செகண்ட் மந்த் ஏன் நமக்கு தேவைன்னா, ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டில் ஏன் தேவன் அதை கொண்டு வந்தாரு, அவங்களுக்கு ஒரு சட்டமானு பார்த்தீங்கன்னா அது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. அது ஒரு சட்டம், ஃபர்ஸ்ட் அது ஒரு ரூல். அந்த ரூலை வந்து யாரும் பைபாஸ் பண்ணக்கூடாது, யாரும் மீறக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸ்ல போட்டிருந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை யாராவது செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அவங்க செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஏன்னா ரூலை மீறின மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரமாணம் வந்து ரூல் கிடையாது, நம்மளா மனம் ஓந்து வந்து செய்யக்கூடிய விஷயம். ஸோ ரூலை வந்து ரூலுக்கு தான் கேட்பாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த சுயாதீனங்கிறது எந்த சட்டத்துக்கும் கீழ்பட்டது கிடையாது. நாமளா மனசு வந்து அந்த காரியத்தை வந்து செய்யணும். அப்படிங்கிறதுனால செகண்ட் மந்த்ல செய்யறது அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லாத ஒரு விஷயம். அதை நம்ம பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் பண்ணது வேற, இயேசு கிறிஸ்து நம்ம பண்ண சொன்னது வேற. இதுக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம நிழல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம தாழ்மையோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற சோழர்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லும்போது அது விளங்க இது குறித்த சுருக்கமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ செகண்ட் மந்த் பாஸ் ஓவர் நம்ம அனுசரிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்முடைய சகோதரர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அனுசரிக்கலாமா அப்படிங்கிற பாயிண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 காரியத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், செகண்ட் மந்த் பஸ்கான்றது இங்கிலீஷ் தமிழ் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கள் நியாயப்பிரமாணம்ங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழாக என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு மேலான அன்பின் பிரமாணத்தில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது காரியம், அன்னைக்கு யூதர்கள் ஏன் அதை பண்ணணும் செகண்ட் மந்த்லன்னு சொல்லி தேவன் சொன்னாங்கன்னா, ஒருவேளை பிரணத்தந்தைக்கு போனாங்கன்னா அவர் 7 நாள் தீட்டுப்படுவாங்க. அப்படி தீட்டுப்படும் போது அந்த ஈவெண்ட்ல அவங்க கலந்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஒருவேளை தூரதேசம் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அங்கிருந்து ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் அவங்க எங்கதான் வரணும்னு கேட்டீங்கன்னா ஜெருசலேம் வரணும். அந்த டிராவலிங் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. பட் இன்னைக்கு அப்படியே நினைவு கூர்றதுக்கு வந்தோம்னா, சகோதரர் ஆல்ரெடி சொல்லிட்டா, நம்ம வந்து பஸ்காவை அதே டைம்ல இஸ்ரேல் ஜனங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணல. நம்ம அனுசரிக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நினைவு கூறுதல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு முன்பாக அவர் அனுசரிச்ச அந்த ஒரு மாதிரியை தான் அதே டைம்ல நம்ம பண்றோம். இங்க வந்து நமக்கு தூரதேசம் போயிட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இல்ல. யார் எந்த இடத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நினைவு கூறுதல் அனுசரிக்க முடியும். அது அடையாளங்கள் மூலமா ஏப்ரல் 7 தவிர வருஷம் முழுவதும் நம்முடைய மனசுல அந்த நினைவு கூறுதல் இருக்குங்கிறது முதல் விஷயம். 2வது, பிணத்தண்டையில போய் தீட்டுப்படுறதுன்றது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எல்லாருமே தீட்டுல தான் இருக்கோம். அப்ப தீட்டுப்பட்டவங்க அனுசரிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. இங்க அனுசரிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உண்டான கரைகள் எல்லாம் நம்ம கழுவி அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமாக நம்ம என்ன பண்றோம்னா அங்க கமிட் பண்றோம். சோ செகண்ட் மந்த் பாஸ் ஓவர் அனுசரிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அன்பின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிற நமக்கு நியாய பிரமாணத்தின் அந்த ஒரு கட்டளை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பொருந்தாது. சோ ஏப்ரல் 7 நம்ம எங்க இருந்தாலும் எல்லா பாசிபிலிட்டியும் தேவன் கொடுத்துருக்கா. சோ அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்ப அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆத்மீக கருத்து. தேங்க்யூ பிரதர். அன்பான இதுக்குரிய விளக்கங்கள் சரியாக ஜேம்ஸ் பரவலும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். செகண்ட் பாஸ் ஓவர் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. இந்த எப்படி எடுத்துக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து அதே 26ஆம் அதிகாரம் சொல்லும்போது மீண்டும் நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த நவமானதை வந்து உங்களிடத்தில் புசிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, செகண்ட் மந்த் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து சுத்தமே கிடையாது. இந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்லி ஃபார் சர்ச் கிளாஸ் தான். ஸோ இந்த சர்ச் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லிட்டலான ஒரு மாம்சம் வந்து இங்கே அடிக்கப்பட்டு போதே கிடையாது.
ஸோ லிட்டலான மாம்சம் எப்போ அடிக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு போனோம் கிளியராக தெரியும். 14ஆம் தேதி அந்த ஈவினிங் நைட்டில் அடிக்கப்பட்டுச்சு. நம்ம இன்னும் ஈவினிங் வந்து அதை செலிப்ரேட் பண்ண போகிறது தெரியுது. அதை நம்ம சப்ஜெக்டில் கிளியராக பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆரம்ப சாயங்காலத்தில் என்ன பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கிளியர்லி என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நினைவு கூறுதல் நாள் அப்படிங்கும்போது அந்த டேட்ல வந்து அந்த டைம்ல வந்து பண்ணக்கூடியதாக இருக்குமே இருக்காங்க. இது வந்து செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. இன்னொரு சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். அது நம்ம எடுத்தா கூட திருப்பி வசனங்கள் வாசிக்கணும். மீண்டும் அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை ஓய்வு நாளை நம்ம பண்ற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு பாவம் அப்படிங்கிறது வேஸ்டெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி செகண்ட் ஆப்ஷன் தான் நிறைவேற்றிருக்கு. கிளியர்லி இண்டிகேட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து நினைவுக்கு நாள் வந்து அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அனுசரிக்க வேண்டியதாக. ஸோ சகோதரர்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் பார்க்குறோம்னா, நமக்கு நல்லா பகுத்தறிஞ்சக்கூடிய அறிவு தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. நினைவு கூறுதல் வேற, பஸ்கா வேறுங்கிறதுல நம்ம ரொம்ப கிளியராக இருக்கோம். ஸோ பஸ்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள கடந்து வந்துட்டு இருக்கோம். சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை கொடுத்துட்டாங்க. இந்த மட்டும் நான் ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் பதிவு பண்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த கொரிந்தியர்ல வரக்கூடிய 14ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்லும்போது, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். ஸோ அந்த ராத்திரிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குங்கிற பார்க்கலாம். அதாவது ஏன் அந்த ஒரு நாளை அடையாளப்படுத்தி அந்த பொருள் சபைக்கு சொல்றாருன்னா, பொருள் சபையினுடைய கண்டிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து எதுலையுமே கிளியரா இல்லாம இருந்ததுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில. அப்போ ஒருவேளை நம்ம நம்புறோம், என்ன நம்புறோம்னா, பொருள் சபையில இது எப்ப சரியா செய்யணுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாம அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்ம விவரிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் அவங்க கொடுத்த ஒரு சில ரீஃபரன்ஸ் நம்பரை கூட நம்ம இப்போ மத்தியில கொடுக்குறோம். நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை கூட ஸ்கிப் பண்ணலாம். ரீஃபரன்ஸ் நம்பர் 2270 6வது பத்தியில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபரன்ஸ் நம்பர் 2270 6வது பேராகிராஃப்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபரன்ஸ் நம்பர் 3013 அதுவும் 6வது பேராகிராஃப்ல அதனுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கார். இன்னொரு ரீஃபரன்ஸ் நம்பர் கூட கொடுத்திருக்கார். ரீஃபரன்ஸ் நம்பர் 1961 பேராகிராஃப் 5ல இதை பத்தி விளக்கத்தை கொடுத்திருக்கார். நீங்க தனிப்பட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க சகோதரர்கள். அதாவது 2வது மாதம் அனுசரிக்கிறது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அதுல நம்ம புதுசு ஸ்டிக்கி அப்படிப்பட்ட ஒரு நியமம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது இருக்கு. நம்ம காரணம் நம்ம சகோதரர் சொன்னாங்க, இது நம்ம பஸ்கா நம்ம அனுசரிக்கல, ஆனால் நம்ம நினைவுகள் தான், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைவுகள் அந்த பந்தி அனுசரிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வேற ஏதாவது கேள்விகள் சகோதரர்கள் நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, கேட்கறதுக்கு கேள்வி இருந்தால் நீங்க அதை பதிவிடலாம். சகோதரர்கள் அதை பதிவு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கேள்விகள் போடல, இல்லை ஒரு பாயிண்ட் பண்ணுறோம். நம்ம செகண்ட் மந்த் பாஸ் ஓவர் பற்றி ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த பாயிண்ட். ஆக்சுவலாக செகண்ட் மந்த் பாஸ் ஓவர் எப்படி வருது, அதாவது 2வது மாதம் பாஸ் ஓவர் பழைய ரிப்போர்ட் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, சில பேரால் அந்த டைமில் ஃபர்ஸ்ட் அனுசரிக்க முடியல. அப்போ தான் மோசைட்டு போய் கேட்குறாங்க. அப்போ மோசை தேவன்கிட்ட கேட்டு தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்கிறாரு. அந்த ஆப்ஷன் எதுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சபை அனுசரிக்கிறதுக்கு கிடையாது, தெளிவான பாயிண்ட். செகண்ட் மந்த் பாஸ் ஓவர்ங்கிறது எதுக்கு நிழல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அனுசரிக்கிற அதே பலி, நம்ம தேவனை செலுத்துற அதே பலி உலக ஜனங்கள் 1000 ஆண்டு சர்ச்சில் செலுத்துவாங்க. அவங்க தான் இன்னைக்கு தூரதேசம் போயிருக்காங்க, அவங்க தான் இன்னைக்கு தீட்டுப்பட்டவங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி செய்ய போகிற விஷயம் தவிர செகண்ட் மந்த் பாஸ் ஓவர் சபை கிடையாது. அது உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில் கண்ணுக்கு பெரிய ராஜ்யம் அவங்களுக்கு நடக்க போகிற விஷயத்துடைய ஒரு மாடலை தவிர பஸ்கா நீசான் போட்டிருக்கிறத சபைக்கு ஒரு மாடல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கலாம். பஸ்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நினைவுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம அனுசரிக்கிற டைம் வந்து நிறைய பேர் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இறந்த சமயத்தில் நாம் நினைவு கூறுதல் அனுசரிக்கிறது இல்லை, அதனால தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து மரிக்கிற டைம்ல நம்ம நினைவு கூறுதல் அனுசரிக்கல. இயேசு கிறிஸ்து மரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணி, நம்ம அனுசரிக்கிறது சாயந்தரம் 6 மணி. நம்ம எந்த சாயந்தரம் 6 மணிக்கு அனுசரிக்கிறது, சீஷர்களோட ஒரு பந்தி இருந்த டைம், சீஷர்களோட அவர் பந்தி இருந்த டைம்ல தான் நம்ம அனுசரிக்கிறத தவிர அவர் இறந்த நேரத்தில் இல்லைங்கிறது எல்லாரும் தெளிவாக நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்கலாம். டைம் லைன் சப்ஜெக்ட்ல நீங்க அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். மற்றும் பல்வேறு டைம்ல பத்தி நம்ம வந்து பேசிக்கலாம். அதுல வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க கேட்டுட்டு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க தாராளமா கேட்கலாம். ஒரு விஷயம், நம்ம செய்யற விஷயம் எதுக்கு செய்யறோம், எப்ப செய்யறோம், ஏன் செய்யறோம்னு
அனுசரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதை பத்தி நீங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கூட நம்ம எல்லாரும் மறுபடியும் பேசலாம். அந்த நினைவு கூறுதல் அனுசரிக்க போறவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க பண்ணணும், மனநலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் நம்ம அடுத்த கேள்வி இப்போ நம்ம அடுத்த கேள்வியா வந்து சகோதரர் முன்வைக்கிறது. சகோதரர் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பந்தியை அனுசரிக்கக்கூடிய புது ஸ்ரீ வாழ்க்கையில பதிவு ஜீவித்து இருக்கிறவங்க அதில் சகோதரர் கொடுக்குறாங்க, பாத்திரவான்களா வந்து அந்த பந்தியை அனுசரிக்கணும். இப்போ நம்ம பாத்திரவான்களா பந்தியை அனுசரிக்கிறது குறித்து நம்ம அடுத்தது வந்து சகோதரர்கள் இருப்பாங்க. இதை முறை வந்து பால்பாடி பிரதர் நம்ம ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க நீங்க எப்படின்னா இந்த பந்தியை அனுசரிக்கிறது பாத்திரவான்களா இருக்கணும். நம்ம எப்படி நம்ம எல்லாமே பாத்திரவான்களா நம்ம தகுதிப்படுத்துறது. பொதுவா இந்த ஒரு கேள்விக்கு வந்து பதில் வந்து பாத்தீங்கன்னா அவரவருடைய மனநிலைமை தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம். என்ன ஒரு விஷயம் சொல்லி பாக்குறோம்னா, நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, யார் இதை வந்து அனுசரிக்கலாம், யார் தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அனுசரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் அது சரியானது, அதுவும் சரியானதா, அது நம்ம எதுவுமே இல்லை. ஆனா அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்றவங்க அந்த இருதயத்தோட அனுசரிக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பானது கூட அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பதிவு பண்றோம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய மனநிலைமை அடுத்தவங்களுக்கு தெரியாது. இது அறிஞ்சது யார் பார்க்கும்போது நம்முடைய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவருடைய விளையாடப்பட்ட மகனை எதுக்காக கொடுத்திருக்காருங்கிறத நம்ம அநேக பாடங்கள்ல நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு, ஏன்னா அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நீங்க அந்த பாத்திரத்தை குறித்து சரியான நாலேஜோட நீங்க என்ன பண்ணீங்கன்னா பண்ணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஏனோ தானோன்னு பண்ணக்கூடிய நீங்க பேசவே நம்ம கிடையாது. நம்ம அதிகமா சத்தியத்தை வாங்கினவங்க, சத்தியத்தின்படி நடக்கிறவங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு முடிவான பதில் சொல்றோம்னா, அனுசரிக்கக்கூடியவங்களுடைய இருதயம் தான் இதுல வந்து மிகப்பெரிய பங்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயத்தின் நிலைமை தான் அதை தீர்மானிக்கிறது கூட. ஒருவேளை அந்த பந்தியில அபாத்திரர்கள் பாத்திரவான்கள் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது வந்து கருத்து இருக்குங்களா? பந்தியாட்சி எல்லாருமே பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதை கூட பாயிண்ட் இருக்குங்க சார். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ பாத்திரவான்கள் அபாத்திரவான்கள் அப்படிங்கிறது பைபிளில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா யாரை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா யூதாஸ் கரெக்ட் வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் இருந்திருக்கார். அவர் சொல்ற சத்தியம் எல்லாம் கேட்டிருக்கார். பரிசுத்த ஆவி கொடுக்கும் போதும் வாங்கியிருக்கார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கார். ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லியிருக்கார். இவ்வளோ க்ளோஸா இருந்தும் அந்த பந்தியில வந்து அவர் பார்த்தீங்கன்னா 11 சீஷர்கள் ஒரு மனநிலைமையில இருந்தாங்க. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண, அவரு ஒரு மனநிலைமை இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, யூதாஸ் காரியத்துக்காலையும் கலந்துட்டார். யூதாஸ் காரியத்துக்கு என்ன பண்ணா அந்த அப்பத்தை என்ன பண்ணிருக்காருன்னா அவர் கொடுத்திருக்கார், திராட்சை சுத்தமாக. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூதாஸ் காரியத்தை அந்த இடத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வேற, 11 சீஷர்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வேற. பட் ஆனா இயேசு கிறிஸ்துக்கு எங்க 12 பேர்ல யார் யார் திங்க் பண்ணிருக்கோ அவருக்கு கிளியரா தெரிஞ்சு, இது நம்ம கிளியரா சொல்லுவோம். பாருங்க, இந்த பந்தயம் முடிஞ்ச உடனே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா ரொம்ப ஆர்ச் பண்றாரு. என்னன்னா போய் அவர் காட்டி கொடுக்குற எண்ணமே அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தா 11 சீஷருக்கு அங்க என்ன நடக்கின்ற காரியங்கள் அவருக்கு புரியல. பட் அவங்க மனநிலைமை அங்க வேற. இதே மாதிரிதான் எங்க இருக்க போகுது அப்படின்னா, நம்மளும் வந்து அந்த பந்தியில இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், இதை பாத்திரவான்கள் அபாத்திரவான்கள் எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணுறோம்னா, அது செல்ஃப் ரியலைசேஷன் தான் நம்ம சுய பரிசோதனை வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நான் சத்தியம் வாங்கிட்டேன், இத்தனை வருஷம் நான் வந்து வேத மாணவர்கள் இருக்கிறேன், எனக்கு எல்லா சத்தியம் தெரியும், நான் ஒரு ஸ்பீக்கர், என்னை யாருக்கே அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளுக்குள்ள இருந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த பந்தியில கூட அவர் தேட சொல்றாரு, மனத்தாழ்மை அந்த இடத்துல வந்து காட்டப்படுகிறாரு. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமா நான் என்ன இருக்க மாட்டேன், ஒரு பாத்திரவான இருக்கவே மாட்டேன். அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பாத்திரவானா இல்லை அபாத்திரவானா அப்படிங்கிறது எது எனக்கு தீர்மானிக்குன்னா என்னுடைய செல்ஃப் ரியலைசேஷன். அது ரொம்ப இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்க சொல்லும்போது ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணி சொல்லுங்க. ஒருவேளை அபாத்திரரா பாடம் பண்ணா தேவன் எதுவும் தண்டிக்கிறது மாதிரியான சூழ்நிலை எது இருக்கா? அது மாதிரி நீங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சகோதரர் வந்து ஒரு பாயிண்ட் அடிஷனலா ஆட் பண்ண சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கேள்வி என்னன்னா, நாம எப்படி இந்த பந்தியில வந்து பாத்திரவானா கலந்துக்கிறது
இல்ல ஒருவேளை அபாத்திரமா கலந்துக்கிட்டோம் அப்படின்னா தேவன் ஒருவேளை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கும்போது இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 27 இருந்து நீங்க ஜஸ்ட் நீங்க வீட்டுல ரெஃபர் பண்ணிக்க. 27 இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் போது 29 சொல்றாரு, எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணிக்கிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்றான். சோ ஒருத்தர் கிறிஸ்துவுடைய சரீரம் இன்னதென்று அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு, அவர் ஈடுபலி நமக்காக தான் கொடுத்தாருன்னு தெரியும். ஆனா இங்க சொல்லும்போது அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால சொல்ற பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, கம்ப்ளீட் ட்ரூத் நாலேஜ் வாங்கிட்டு இந்த உலகத்துக்கு நாளைக்கு என்ன மீட்புங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கோன்றதும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு சோ தேவன் ஏதாவது பனிஷ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கீழே குறிப்பிடும் போது, இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் என்ன ஆயிட்டாங்கன்னா நித்திரை அடைஞ்சிட்டாங்க. சோ நம்ம இதை எப்படி எடுத்துக்க கூடாது. கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த பந்தியை அனுசரிக்கும் போது ஒரு சீரியஸ்னஸே இல்ல, ஏதோ டெய்லி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்கன்னு அவர் கோட் பண்றாரு. சோ உங்களுக்கு புசிப்பதற்கும் குடியதற்கும் வீடுகள் இல்லையான்னு கூட அவர் கேட்கிறாரு. சோ இதை எப்படி பார்க்கலாம் போது ஒருவருக்கு ஒவ்வொரு காத்திருக்கலாம் சொல்லிட்டு ஏன் இந்த 3 பாயிண்ட் சொல்றாருன்னா, இங்க அநேகர் நித்திரை அடைஞ்சிட்டாங்கன்னா இது ஒரு பனிஷ்மெண்ட். அப்படின்னா நம்ம அபாத்திரரா பந்தியில் இருந்தோம் அப்படின்னா நம்ம செத்துருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் சாபம். பட் எப்படி சாபம்னா உலகத்துல சாகிறத பத்தி நீங்க சொல்லுங்க, சத்தியத்துல செத்துருவோம். அப்படின்னா திரும்பி தேவன் இந்த மாதிரியான ஒரு அழைப்பு மேன்மையான காரியத்தை நம்ம கொடுப்பாரா நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. சோ இந்த அழைப்புல தொடர்ந்து கிறிஸ்துவோட சரீரமா மாறணும் அப்படின்னா தன்னைத்தானே நிதானித்து அறிகிற ஒரே விஷயம் தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அதிகாரத்தில் கோட் பண்றார். சோ சகோதரர் அவங்களே சொன்ன சேம் பாயிண்ட் தான். பாத்திரம் அபாத்திரம்ன்ற பாயிண்ட்டுக்கு டெபினிஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனநிலைமையில பாத்திரம்ங்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரோல், அபாத்திரம்ங்கிறது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட். நம்ம அந்த ரோல்ல நம்முடைய லைஃபை லீட் பண்ணிட்டு நம்மளால 100% முடியாது. எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு பண்ணணும், மீதி தேவன் கிருபை கொடுப்பார். சரியான ஒரு மனநிலைமையில அனுசரிச்சோம்னா கட்டாயமாக அந்த பாத்திரவான்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகலாம். சிலர் சொல்ற மாதிரி இந்த பாத்திரம் அப்படிங்கிற டாபிக் பெரிய டாபிக் தான். இயேசு கிறிஸ்துவிட்ட சீஷர்கள் அவருடைய ராஜ்யத்துல பங்கு கேட்கும்போது கூட நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சீசர்கள் எல்லாம் சொன்னாங்க நான் குடிக்கிறோம் அப்படிங்கிறத தைரியமா சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியாம சொல்லிட்டாங்க. ஆனா குடிச்சாங்க பின்னாடி. இயேசு கிறிஸ்துவை பாத்திரத்துல குடிக்காம அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெற முடியாதுங்கிறது ஒரு சரியான பாயிண்ட். சகோதரர்களா சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பா சரியான கருத்துக்கள், சரியான அடிப்படையில கருத்துக்கள் தான். அதுல சகோதரர் ஒருத்தர் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, திரள் கூட்டம் நினைவு அனுசரிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேள்வியில வந்துருச்சு. திரள் கூட்டம் கண்டிப்பா இருக்கும், அதோட சந்தேகமே கிடையாது. பட் திரள் கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துடைய பலி இப்படி அப்ளை ஆகுது. அவங்க பொறுத்தவரைக்கும் மகா உத்தரவு காலத்துல அவங்க தோய்த்து வெளிக்கிறது அவங்களுடைய பலி. ஸோ திரள் கூட்டம் ஆப்பறவங்க இருப்பாங்க. நம்முடைய விசுவாசத்தின்படி பாக்குறப்ப இனிமேல் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ற குரூப் இருப்பாங்க, சபையா போற குரூப் இருப்பாங்க, சாதாரண குரூப்பா மாற போறவங்க இருப்பாங்க. எல்லாருமே பத்தி அனுசரிக்கிறாங்க. இப்போ ஒரு ரூம்ல கூடியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம்ல கூடியிருக்கவங்க எல்லாருமே சபைன்னு சொல்ல முடியாது. நம்ம நினைவுல பங்கெடுக்கிற எல்லாருமே சபைன்னு சொல்ல முடியாது. பங்கெடுக்கிற எல்லாருமே சபைன்னு சொல்ல முடியாது. பங்கெடுக்கிற எல்லாரும் பாத்திரமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்க தான் சபைன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த பாத்திரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரம் என்ன? சபை தான். சபை வாய்ப்புக்காக நம்ம ஓடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது யோசனை. அந்த யோசனை இயேசு கிறிஸ்து வந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்க கண்டிப்பா குடிப்பீங்க. அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா குடிப்பீங்க. அப்ப அவருடைய பாடுகளை நம்ம பங்கு பெறணும். அவருடைய பாடுகளை பங்கு பெறதுன்னா உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இறுக்கமான பாதையில போச்சுன்னா கண்டிப்பா பாடுகள் வரும். அந்த பாதையில சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு தான் பாத்திரத்துல நம்ம பாடம் பண்றோம். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் ஒரு பாயிண்ட் நோட் பண்ண ஞாபகம் வச்சு நான் எடுத்தேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இது பொருந்தப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க. என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தருடைய பாத்திரம் ஒன்று இருக்கு, பேய்களுடைய பாத்திரம். இப்ப கர்த்தருடைய பாத்திரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம அனுபவிக்கக்கூடிய பாடுகள், அவர் சொல்ற வழியில போறதுனால நம்ம அனுபவிக்கக்கூடிய பாடுகள். இது வருஷத்துல ஒரு டைம் கிடையாது, வருஷம் முழுக்க. அப்ப பேய்களின் பாத்திரத்துல பானம் பண்றது என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். பேய்களின் பாத்திரத்துல பானம் பண்றது என்னன்னா, அது ரொம்ப கலப்பியா சொல்ல போனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளா நமக்கு சில பாடுகளை ஏற்படுத்திட்டு நம்மளா நமக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு நம்ம ஒரு தவறு பண்ணி தேவட்ட தண்டனை வாங்கிட்டு அந்த தண்டனையை போராட்டம் சொல்றது தப்பு. நம்ம இடுக்கமான வாசல்ல போறப்ப நம்ம வரக்கூடிய போராட்டங்களை சகிப்பதுதான் பாத்திரம் அப்படிங்கிற கேரக்டர் தவிர மற்ற கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது.
அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவின் வழியில போறது மட்டும்தான் நமக்கு பாத்திரமா மாற்ற தவிர மற்ற வழியில போய் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வந்து நமக்கு வந்து பாத்திரமா எடுத்துக்கணும். இன்னைக்கு உலக ஜனங்கள் பாருங்க, எல்லாருமே வந்து அவங்களும் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க போயிட்டு இருக்கிற வழி இறுக்கமான வசதி கிடையாது. அவங்க போயிட்டு இருக்கிற வழி பாத்தீங்கன்னா எந்த வழி? விசாலமான வழி. சோ விசாலமான வழியில பாடைகள் வருமா? பாடைகள் வரணும். அது பேய்களுக்கு பாத்திரத்துல பாடணும். இடுக்கமான வாசல போறப்ப வரக்கூடிய பாடைகள் தான் கர்த்தருடைய பாத்திரத்துல பாடணும். சோ நம்ம அங்க போய் நிக்கிறப்ப நமக்கு பக்கத்துல வரக்கூடிய அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம், ஒரு அப்பம் திராட்சை ரசம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது எதை பொறுத்து இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாக ரத்தமா மாறும்? நம்முடைய மனநிலை. அந்த மனநிலைமை எப்படி இருக்குன்னு தான் நமக்கு. நம்ம மனநிலைமையில் நம்ம சர்ச் கிளாஸ்ல எப்படி இருப்போம் நமக்கு தெரியும். திரள் கூட்டம் எப்படி நிற்கும் நமக்கு தெரியும். அங்கே திரள் கூட்டத்துக்கு வாய்ப்பு இல்லாதவங்க எப்படி நிற்பாங்க தெரியும். திரள் கூட்டத்துக்கு வாய்ப்பு இல்லாதவங்க திரள் கூட்டத்துக்கு அது ஒரு சாதாரண அப்பம், சாதாரண திராட்சை ரசம் தவிர அது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகவும் ரத்தமாகவும் இருக்காது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட நம்ம செய்யணும். ரொம்ப 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 அன்னைக்கு முக்கியமான விஷயம், அன்னைக்கு மட்டும் இல்ல எல்லா நாளையும் ரொம்ப முக்கியமான விஷயம் தாழ்மை. அந்த தாழ்மைங்கிற கேரக்டர் தான் நம்மளை பாத்திரம் மாற்ற முடிகிறத என்னுடைய கருத்தை நம்ம இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். அநேகமா சகோதரர் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, நினைவுகள் சின்னமா வந்து அப்பம் திராட்சை ரசம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே எதுக்கு ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மாமிச இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டதான் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நினைவு சின்னங்கள்ல ஒரு விஷயம் அந்த மிஸ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். அங்க கசப்பான கீரை அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை இந்த புது சிருஷ்டி அனுசரிக்கக்கூடிய இந்த நினைவுகள்னால கசப்பான கீரைக்கு தேவன் ஒரு எந்த விதமான ஒரு அடையாள சின்னங்களும் கொடுக்கப்படல. இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாங்க, அது கசப்பான கீரை அப்படிங்கிறது வந்து ஒரு பாடுகள் இருந்த வாழ்க்கை தான், நமக்கு அனுபவங்கள் தேவன் கொடுக்கறது தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம பாட்டக்கரா இருக்கிறத வந்து அன்றாட நம்ம அனுதினமும் பாடுபட்டு இருக்கிறோம். அந்த கசப்பான கீரை நமக்கு வாழ்நாள் முழுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த அடையாளத்தை நம்ம வந்து அங்க தெளிவுபடுத்துறது போல நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, அடுத்ததா ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாம். இன்னைக்கு சகோதரி கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. Can we take this current situation as said in Matthew chapter 24 னு கேட்டிருக்காங்க. சோ மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்லக்கூடிய அந்த ஈவென்ட்ஸ்க்கு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு, அதாவது உபத்திரவ காலம்ன்ற பாயிண்ட் தான் திரும்பி அவங்க கொண்டு வராங்க. சோ இதுக்கு உண்டான கருத்தை நீங்க சுருக்கமா நீங்க சொல்லிதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க சகோதரி சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி கேட்கிறேன். அநேகமா நம்ம சகோதரர் முன்னாடி கொடுத்தது நம்ம நினைவூட்ட மாத்திரம் தான் சொல்றேன். ஒரு இது வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படிதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கணும். கொலை நோய்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய 24ஆம் அதிகாரத்துல. கொலை நோய்கள் இப்போ இந்த காலத்துல தான் இருக்குது அப்படின்னா அது ஆரம்பத்துல இருந்தே கொலை நோய்கள் இருக்குது. அதுல ரொம்ப விசேஷமா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொலை நோய்கள், இப்போ இந்த கொரோனா ஒரு கொலை நோயை நம்ம பார்த்தாலும் அநேக கொலை நோய்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வந்துச்சு. இதை வச்சு நம்ம வந்து சகோதரர் முன்னாடியே சொன்னதான் நான் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தேன். இது மகாபுத்திரத்துக்கு நம்ம சொல்ல முடியாது, மகாபுத்திரத்துக்கு ஆரம்பம் கூட நம்ம வந்து சொல்ல முடியாது. காரணம் நம்ம தீர்க்கதரிசிகள் இல்லை, தீர்க்க தரிசனத்தின் மாணவர்கள்லாம் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நம்ம பார்க்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தேவனுடைய திட்டத்துல நம்ம பொருத்தி பார்க்கும்போது சகோதரர் சொன்னாங்க அப்படியே என்ன அப்படின்னா, இது 6ஆம் மாதத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. நம்ம இஸ்ரேலை நம்ம நோக்கி பார்க்கிறோம், அத்திமரம் பார்க்கிறோம், மற்ற மரங்களையும் பார்க்கிறோம், இஸ்ரேல் தேசத்தையும் பார்க்கிறோம், மற்ற தேசங்களையும் நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, ஒரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பொருளாதாரம் மீண்டும் வரும்போது தீர்க்க தரிசனங்கள் பொய்யாயிரும். ஆனா மீளதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம யாரும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இதுக்கு ஒரு முடிவு ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு 100-150 வருஷ காலமா போயிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு சரிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கொலை நோய் இது எப்படி இந்த பூமியில அதிகமா வந்துட்டு இருக்குது, இது பாதிப்பு யாருக்கு இருக்குது அப்படின்லாம் பார்க்கும்போது உலக ஜனங்கள் இதை குறித்து அதிகமா பயப்படுறாங்க. உலக ஜனங்கள் பயப்படுறது மூலமா இதை குறித்து ஒரு செயல்பட முடியாத நிலைமைக்கு போறது மூலமா நாம இந்த இடைவெளி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா, இது மகாவுத்திரம் அப்படிங்கிறத விட இது யுகத்தினுடைய முடிவா அப்படிங்கிறதா சகோதரி கேட்ட கேள்வி சரியான கேள்வியா இருக்கும் கூட நம்ம பார்க்கணும். யுகத்தினுடைய முடிவு இன்னும் வரல. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அறுவடை பணியும் இருக்கு. அதே சமயத்துல வந்து தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் வெளியாகக்கூடிய காலங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு கூட பார்க்கணும். சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அதாவது இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஐ திங்க் அவங்க வந்து ரெஃபர் பண்றது வந்து கொரோனா சுச்சுவேஷன் நினைக்கிறேன். இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல வந்து நாம் வந்து சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு உதவி செய்யலாமா? ரெண்டு விதமா. ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலா எப்படி, இன்னொன்னு வந்து பிசிக்கலா எப்படி. அதாவது மாம்சீக ரீதியில என்ன உதவிகள் செய்யலாம், ஆவிக்குரிய வகையில என்ன உதவிகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சொல்லி கேட்டிருக்காங்க. கட்டாயமா செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா 2 ஹெல்ப்புமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சில சகோதரர்களுக்கு இந்த பொறுப்பை பிரிச்சு கொடுத்துருவோம். இப்போ வந்து 150 பேர் இங்க கோயம்புத்தூர் திருச்சியோட விஷயம் இருக்காங்க, யாஸ்டர் எடுத்தவங்க. சில சகோதரர்களுக்கு வேலை என்ன, காலையில இருந்து சாயந்தரம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுடைய நிலைமை என்ன. ஏன்னா நிறைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெய்லி போய் சம்பளம் வாங்கி நம்முடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம் தான். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுறதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை போயிருக்காங்க. அந்த சகோதரர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம். மாம்சீக ரீதியில் ஹெல்ப் பண்ணலாம். அது எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஃபுட் எதாவது கொடுக்குறதையோ அல்லது மற்றபடி அவங்களுக்கு தேவையான பண உதவிகள் எதாவது கொடுக்குறதையோ இருக்கிறவங்க கொடுக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. எல்லாருமே அவங்களுக்கு இருந்தது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மற்றவர்களே இதை பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அதனால என்ன பண்ணுங்க, அந்தந்த ஊரில் இருக்கிற சகோதரர்கள் தயவு செஞ்சு கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேளுங்க. யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த சகோதரர்களும் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. கேட்டு நம்ம ஏன்னா நமக்கு அதுதான். இப்போ அவங்க வந்து நம்ம சொல்ற சத்தியத்தை கேட்கணும்னா முதல்ல அவங்க இருக்கணும். அப்ப முதல்ல அவங்க இருப்பதற்குரிய சூழ்நிலைக்குரிய ஹெல்ப் நம்ம பண்ணலாம். இப்ப தேவன் வந்து எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காரு ஒரு சகோதரன் இல்லைன்னா, அந்த சகோதரன் கொடுத்துருக்கிறது தான் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணி பண்ணோம்னா அவங்களுக்கு அது உதவியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா இந்த உதவி தேவை. இது பிசிக்கலா செய்யக்கூடிய உதவி. ஸ்பிரிச்சுவலா செய்யக்கூடிய உதவி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய சப்ஜெக்ட் பத்தி பேசுங்க. யாராவது ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் டவுன் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு சத்தியத்தை பத்தி பேசுங்க. கூடுமான வரைக்கும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் இருக்கு. சப்ஜெக்ட் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சப்ஜெக்ட பேசுறதுக்கு சகோதரர்கள் வரதுக்கு உதவி செய்யலாம். சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசுறதுக்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரெடிமேட் மெட்டீரியல்ஸை வந்து ரைட்டிங்ஸ்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம வந்து சகோதர சகோதரி கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவன் டைம் கொடுத்துருக்கிறது அதுக்கு தான். நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தாராளமா செய்யலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பைபிள் சொல்லல. ஆகவே அதை வந்து எல்லா சகோதர சகோதரிகளும் நம்முடைய சரீர அங்கங்கள் செய்யக்கூடிய உதவியை நம்ம எடுத்துக்கிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தை வந்து தாழ்மையை தெரிவிச்சுக்கணும். ஒருவேளை நாங்கள் இந்த கேள்வியோட தொடர்ச்சியாக நம்ம பண்றேன். இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு, நீங்க கூட என் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொரோனா வராது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாவே கொரோனா வராதுங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படிலாம் தப்பா நம்ம முடிவுக்கு போயிடக்கூடாது. தேவன் அனுமதிச்சா கொரோனா இல்லை, கொரோனா எல்லாமே வரும். தேவன் அனுமதிச்சா நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள போனாலும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. ஆனா அந்த பாதுகாப்பை நம்ம தப்பா எடுத்துக்கூடாதுன்னு முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளிச்சு. நமக்கு என்ன வேணாலும் வரலாம். ஏன்னா தேவன் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எடுத்துருவாரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறவங்க தான் இந்த பத்தியில பயப்படணும். எனி டைம் சாவு ரெடியா இருக்கிறவங்க இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனால இறந்து போனவங்க கேவலமா நினைப்பாங்க, அதனால ரொம்ப பயமா இருக்கு. அது ஒரு சபையான சபை கொஞ்சம் விலகுது இருக்கு. அதாவது கொரோனா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரிங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீவன் அப்படிங்கிறது போறதுங்கிறது ஒண்ணுதான். ஜீவன் கொடுக்கறது ஒண்ணுதான், ஜீவன் போறது ஒண்ணுதான். எந்த வழியில தேவன் ஜீவன் கொடுத்திருக்காரோ அதே வழியில இருக்கிறார். அதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு, நிறைய சோர்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் நல்ல ஓட்டலும் கூட ஹார்ட் அட்டாக் செத்து போயிருக்காரு. உடனே நம்ம எப்படி முடியும்? ஹார்ட் அட்டாக் செத்து போனாலும் சபையா மத்தியில எடுக்க முடியாது. உடம்பு ரீதியா வரக்கூடிய உபாதைகள் உலகத்தில் நம்ம நடக்கி சுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் தேவன் யூஸ் பண்ணிக்குவார். அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமா, ஏற்கனவே இது ஒரு பாவ சரீரம். இது அழிவுங்கிறதுக்கு தான் நம்மள போராடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு இந்த விஷயத்தினால செத்து போறதுனால நம்ம சபையாக மாட்டோம் அப்படின்னும் இந்த கிறிஸ்துக்கான மரணம் நினைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவங்கிறது கொரோனா அட்டாக் பண்றது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவங்கிறது ஹார்ட்ல கொரோனா அட்டாக் பண்ணாதான் நமக்கு ஒரு சிஸ்டிக்கு கொரோனா வராது. ஒரு சிஸ்டிக்கு வராது. இதை குறிச்சு நீங்க சொல்லுங்க. ஓகே, இன்னொரு கேள்வி சகோதரர் கேட்டிருக்காங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு சொல்லுங்க. தனித்தனியா சிறு சிறு குழுக்களாக பிரிஞ்சு இந்த பஸ்கா அனுசரிக்கிறது. அங்க எனக்கு தெரிஞ்சு அங்க தனித்தனி குடும்பத்துக்கு தான் ஒரு ஆடுகளை தேர்வு செஞ்சாங்க. பார்க்குற சகோதரர்கள் நினைவில் இருக்கும். இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு தெரிஞ்சே கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சர்ச்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் சபையின் காலத்துல 4ஆம் சபையின் காலத்துல இதே மாதிரி கொலை நோய்கள் வந்து நான் எப்படி சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கேன். ரெவலேஷன் இந்த வால்டன்சஸ் பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எலிகள்னால சில வியாதிகள் பரவி பிரான்ஸ் தேசத்துல வந்து பெரிய அழிவு. ஆனா உலகம் கூட வரல, பிரான்ஸ் தேசத்துல வந்து அப்ப அங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா உண்மை பிள்ளைகள் வந்து அங்கேயும் வந்து நினைவுகள் அனுசரிச்சிருக்காங்க.
ஐ திங்க் பிரதர் கேட்கிற கேள்வின்னா பழைய ஏற்பாட்டுல சிறுசல் வெளியில அதான் நிழல் இல்ல. ஆனா பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடுகள்ல தான் ஃபர்ஸ்ட் அனுசரிக்கிறது சட்டம். வனாந்த பிரயாணத்துல மட்டும்தான் ஒன்னா சேர்ந்து பண்ணிருப்பாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் அனுசரிக்கிறதுல அவங்க வீடுகளை தான் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க வீடுகள் இல்ல சிறு சிறு குழுக்களாக ஒரு சில வீடுகளை கூடிதான் நம்ம வந்து நினைவு கூட்டல் அனுசரிக்க போறோம் அப்படிங்கறத அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்ல. ஓகே, அடுத்து வேற ஏதாவது ஃபேஸ்புக்ல கேட்ட क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. பிரதர் கேட்டிருக்காரு வைரஸ் பாதிப்பை எப்படி எடுத்துக்கொள்வது, சபை வாய்ப்பு முடிந்து விட்டது இல்லை, இதெல்லாம் நமக்கு சோதனையா, இது பாதிக்கப்பட்டாலும் ஆச்சரிக்கப்படுவது இல்லையா? சகோதரி கேட்ட கேள்வி கேட்கவே பதில் சொல்லிக்கலாம். அந்த டிஸ்கஷன் மறுபடியும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சகோதரி அதை பொறுத்த வரைக்கும். அதனால அது ஒன்றும் அது திருப்பி சொல்ற பாயிண்ட் திருப்பி சொல்றதுக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கூட போகலாம். இந்த கேள்வி ஏன் சகோதரருக்கு வருது அப்படின்னா, அநேக சகோதரர்கள் கேட்டிருக்காங்க எப்படின்னா சபை கிறிஸ்துக்களான மரணம் எப்படி இருக்கு அப்படின்னா கோரமா இருக்காது. அப்புறம் வந்து நோய் வாய்ப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சேர்ல உட்காந்த மாதிரி அப்படியே இருதய துடிப்பு அப்படியே நிற்கிறோம். அது இந்த இப்படிப்பட்டதான் சபையோடைய மரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை குறித்து சகோதரர் நீங்க ஸோ சபையுடைய மரணம் வந்து அப்படியே அமைதியா யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு இயற்கை மரணம், அதாவது தூங்கும் போதே இறந்துட்டாருங்க அப்படிங்கிற ஒரு சில சகோதரருடைய ஒப்பீனியன், எல்லாருடைய நல்ல மரணம் சொல்ற மாதிரி இருக்கும் சில சகோதரருடைய ஒப்பீனியன். ஸோ அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எகிப்துல வந்து பார்க்கும்போது அங்க வந்து எகிப்து முழுக்க கொள்ளை நோய் வந்துச்சு, எங்க வரலீங்க, தேவனுடைய பிள்ளைகள் வந்து வீட்டுல வரல. அதனால இந்த கடைசி காலத்திலயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதும் ஒரு விசுவாசம் தான். பட் நம்முடைய சகோதரர்கள் கொடுக்குற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எதா இருந்தாலும் தேவன் அனுமதிச்சாருன்னா அப்ப யோபுக்கு வந்துச்சா இல்லையா? யோபு ஏதாவது தப்பு பண்ணாரா? ஆனா யோபுக்கிட்ட இருக்கிற ஒரு சூழ்நிலையை அங்க மாத்திரத்தை தேவன் கொடுக்குறாரு. இதே போல ஒருவேளை நமக்குள்ள இன்னும் ஆழமா ஏதாவது ஒரு சில அழுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா, சில இந்த மாதிரி ஒரு கொடிய வியாதிகளை கொடுக்கும்போது நம்ம மறிக்கும் தருவாய்க்கு முன்னமாவது அதை என்ன பண்ணலாம்னா உணர்றதுக்கு தேவன் ஏற்பாடு பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். இந்த கடைசி காலத்துல பர்டிகுலரா இந்த கொரோனான்ற வியாதி தான் அதிகமா சொல்றாங்க. இப்போ நீங்க முதலாம் கால சபையில் எடுத்தீங்கன்னா ஸ்தேவான அங்க கல் எடுத்து கொண்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு போன்றவர்கள பவுலை சிறை சேதம் பண்ணாங்க, பேதுரு சிலுவையில் இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரீர பிரகாரமா மற்றவர்களை பயப்படக்கூடிய அளவுக்கு தான் அங்க வந்து மரணம் இருந்திருக்கே தவிர, நீங்க சொன்ன மாதிரி அதுவும் நல்ல மரணம் தான். சோ நல்ல மரணம்னா சரீரத்துல பாதிப்பு இல்லாம இறக்குறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்ல. பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லி புது சிஷிகளுக்கு உடல் ரீதியா வியாதி மர்மம் வராத என்ன சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும் அவருடைய கண்ணில் இருந்த பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சதுதான். அது எப்படி இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இருந்துச்சு. இப்போ நம்ம சின்ன இந்த காலத்துல ஏற்படக்கூடிய இந்த குணராவுக்காக நம்ம அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவன் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னா அனுமதிச்சாரு. அதை சகோதரர் சொன்னாரு, தேவன் அனுமதிச்சிருந்தாருன்னா அந்த ஒரு புது சிஷிக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு நேரத்துல கூட அவர் தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசம், அது மட்டுமல்ல அவர் பெற்றுக்கொண்ட ஈடுபாடினுடைய வாழ்க்கையை எப்படி காமிக்கிறார் என்பது கூட ஒரு டெஸ்ட் இருக்கு. ஒருவேளை அது மூலமா கூட அவர் என்ன ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னா சபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பதிவு செய்யணும். நீங்க பதிவு கொடுத்தீங்க. அதுல வந்து ஒருவேளை அன்னைக்கு இந்த நிலை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுல அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பலச்சன்களை காட்டு போன அந்த வீட்டுல வந்து அவங்க பஸ்கா ஆட்டக்கூடிய ரத்தத்தை வந்து நிலைக்கால பூசிருந்தாங்க. அதனால வந்து அந்த வாதை எகிப்து தேசம் முழுவதும் இந்த வாதை வந்து அந்த வீட்டுக்கு வரல, மரணதூரம் கலந்து போயிட்டாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட அடையாளம் ஏதாவது நமக்கு பொருள்ல ஏதாவது நம்ம நிலைக்கால ரத்தம் பூசப்படணுமா? அதுக்கு ஏதாவது சகோதரர் கேட்கறது என்னன்னா, எகிப்து முழுக்க வாதை. சோ ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் இறக்கலன்னு பார்க்கும்போது அங்க அவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி தேவன் ஆயத்தம் பண்ணி அந்த ஒரு அடையாளம் போட்டிருந்தாரு. ஒருவேளை நம்ம வீட்லயும் ஏதாவது ஒரு பொருளான ஒரு அடையாளம் இருந்து இந்த வைரஸ் நம்ம தாக்காதா அப்படிங்கிற மாதிரி சகோதரர் கேட்கிறாரு. சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஜனங்களுக்கு முன்பாக, அதாவது எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகணும். சோ தேவன் பர்பஸான ஜனங்கள் வெளியே வர்றதுக்கு பண்ணார். பட் இப்ப நம்ம வீட்டுல இருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்ல இந்த உலகத்துல ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ நமக்கு இருக்கானா? இப்ப உலகத்துல சபை மக்கள் சாகாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருந்துச்சுன்னா பிரதர் சொல்ற பாயிண்ட் அப்ளிகபிள் ஆகும். தேவன் நம்ம வீட்டை மட்டும் கொலையிலே வராம பாதுகாப்பார். இங்க விஷயமே என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் சீக்கிரம் கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சாயலை அடைஞ்சு இறக்கணும்னு தான் பாக்குறோம். சோ இறப்புங்கும் போது இங்க காக்கப்பட்டதுக்கு உண்டான ஒரு அடையாளம் நமக்கு அவசியமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அகைன் ஒரு கேள்விதான்.
ஆக்சுவலி அந்த அடையாளத்துல பூசப்பட்ட நிலைக்காலங்களில் பூசப்பட்ட விஷயம் எதிர்த்து பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி யாருடைய வீட்டுக்குள்ள இருக்கோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்த வீட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தத்தினாலதான் நம்ம இப்ப நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கோங்கிறது தான் அதனுடைய சரியான விளக்கமே ஒழிய, அங்க வந்து எகிப்தியர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, இஸ்ரேலர்களுக்கு காக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல சரியா வந்து அதாவது காக்கப்படுற ஒரு விஷயத்துக்காக பொருந்தாது. எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்பயே தேவன் நமக்கு என்ன பண்ணிடுறாருன்னா நிறைய பாதுகாப்பு கூட கொடுத்துறாரு. சங்கீதம் 91 நமக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தமா இருக்கு அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். ஸோ இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரத்தத்தை நம்மளுடைய காலின் கீழே போட்டு மிதிச்சு கூடாதுங்கிறது தான் நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதை கூட இப்ப நம்ம பதிவு செய்யலாம். ரத்தம் வந்து கிடைக்காத இருக்கணும், நமக்கு கீழே போகக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஆக்கிக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க அன்பான சகோதரர்களே, சவால் கொடுத்த விளக்கங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்கிற விசுவாசத்தோட நாங்கள் இந்த குழு விவாதத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். பின்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேள்வியெல்லாம் நீங்கள் பதிவிடலாம். அந்த கேள்விக்கு உங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறலாம். சத்திய வசனங்கள் மூலம் சகோதரர்களுக்கு எப்போவுமே பதில் கொடுக்க அவங்க தயாராக இருக்கிறாங்க. பின்னாடி இது போன்ற ஒரு கூடி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்த குடிகை எப்போ அடிக்கிறது நாங்கள் பின்னாடி நாங்கள் வந்து சகோதரர்கள் அறிவிச்சு கலந்து ஆலோசனை பின்னாடி அறிவிக்கிறோம். பொறுமையோடு கேட்ட மனிதர்கள் தேவன் தானே ஆசிரியர் வருவதற்காக ஒரு ஜெபம் செய்து இந்த கூடியை நம்ம நிறைவு செய்யலாம். நம்முடைய ஜெபத்தை அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் வந்து ஜெபித்து இந்த கூடியை வாராதி வானங்கள் பூமியிலுள்ள மனப்பாக பார்த்து இதப்பா நம்ம வேலையும் கூட ஒரு கணினிப்போம் பாதுகாப்பு வந்து இந்த ஒரு வேலையிலும் கூட நம்ம சகோதரர் ஒன்று கூடி உங்கள் மேலான சத்தியத்தை நான் தியானித்தேன். நீ பாராட்டினை கிருமித்தாலும் அறிவித்தாலும் மீண்டுமாக நான் இயேசு கிறிஸ்துவும் புதியும் இதப்பா போராடக்கூடிய மக்களுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் கிடைக்காத விதமாக சொல்லிச்சோம். இந்த நேரத்திலும் கூட இந்த சகோதரர்களாக நான் ஒன்று கூடி உங்கள் மேலான சத்தியத்தை குறித்து நான் தியானித்தேன். நீ பாராட்டின வாய்ப்புக்காக கூட மீண்டுமாக நான் இயேசு கிறிஸ்துவும் புதியையும் நான் இருக்கிறப்பா இதப்பா நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை நிறுத்திருந்து உமக்கேற்ற ஒரு ஜீவித்தில் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனத்துக்கு நாங்கள் பிரவேசித்து இதாமே இருக்கிற பரிசுத்தானவர்களுக்கு அது நான் சொல்லுங்கப்பா. மீதுமாக இருக்கிற ஒவ்வொரு காரியமும் பார்த்து இருக்கிறப்பா. இதாமே எல்லாவற்றையும் உங்கள் தெய்வ சுத்தத்திலே வருகிறது என் கத்தும் அறிவுச்சு இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ட நான் கேட்கிறேன்.